த லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 31ஆம் நாளில் மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்ற தலைப்பில் நாம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 31ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 31ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி சங்கீதம் 8:3-4 வசனங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். வெயில் காலத்தில் பொதுவாக மேய்ப்பர்கள் வீட்டிற்கு திரும்புவதில்லை. வயல் வெளிகளில் மந்தையை மடக்கி அவைகளோடு படுத்துக் கொள்வார்களாம். அப்படி தாவீது படுத்துக்கொண்டு ஆகாயத்தின் நட்சத்திர கூட்டங்களையும் சந்திரனையும் நோக்கி பார்த்திருப்பார் என்று நினைக்கின்றேன். ஏழை மேய்ப்பனாய் யாரும் தன்னை நினைக்காத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் தன் மீது வைத்திருக்கின்ற அன்பை எண்ணி பார்த்திருப்பார். ஆண்டவரே, என் மேல் நீ நினைவாய் இருப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று அவருடைய உள்ளம் ஏங்கி எண்ணி இருக்கும். தாவீது கர்த்தருடைய சிருஷ்டிப்பை எல்லாம் நோக்கி பார்க்கின்றார். மகா மகிமையான சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை பார்க்கின்றார். பின்பு மனிதனை பார்க்கும் போது அவருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. மண்ணினால் ஆன அற்பமான 6 அடி உயரமுள்ள மனிதனை நேசிக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் அவனில் அவர் என்ன மேன்மையை கண்டார்? அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்ட காரணம் என்ன? எல்லா சிருஷ்டிகளின் மேலும் ஏன் அவனுக்கு ஆளுகையை தந்தார்? விமானத்தில் உயர பறக்கின்ற போது பூமியில் இருக்கின்ற மனிதன் சின்ன கடுகு அல்லது தூசி போலத்தான் தெரிவான். பரலோக உயரத்திலிருந்து பார்க்கும் போது மனிதன் ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பெரிய சிருஷ்டி கர்த்தர் மனுஷனை நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுகின்றார். கர்த்தர் பூமியையும் வானத்தையும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். தேவ தூதர்களையும் மனிதர்களையும் ஜீவராசிகளையும் படைத்தவரும் அவரே. தேவனாகிய கர்த்தருடைய படைப்பின் விவரங்களை வேதத்தில் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலும், யோவான் 1ஆம் அதிகாரத்திலும், எபிரேயர் 13:3 வசனத்திலும் வாசிக்கின்றோம். அந்த சராசரங்களை படைத்த தேவன் மண்ணினால் மனிதனை உண்டாக்கி அவனுக்குள் தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். அவனை தேவ தூதரை விட சற்றே சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி மனிதனை எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டு ஆள பூமியில் வைத்திருக்கின்றார். தேவன் தந்த இந்த பொறுப்பையும் அதிகாரத்தையும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களில் வாசிக்கலாம். இந்த நாட்களில் நாம் பார்க்கும் போது மனிதன் எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டிப்புகளையும் தனது ஆளுகைக்குள் வைத்திருப்பதை பார்க்கின்றோம். தேவன் அளித்த விஞ்ஞானம் என்ற கருவிதனை வைத்து மனிதன் அண்ட சராசரங்களையும் ஆராய்ச்சி செய்வதையும் பார்க்கின்றோம். மனிதன் சாதாரணமானவன் என்றாலும் அவனை தேவ தூதருக்கு நிகராக படைத்து அவனுக்கு கனத்தை கொடுத்துள்ளார். தேவனின் விரல்களில் கிரியையாகிய வானம், நிலா, நட்சத்திரங்களை ஒப்பிடும்போது மனிதன் மிக சிறியவன். ஆனாலும் தேவன் மனிதனை தன் நினைவில் வைத்து அவர்களை எப்போதும் பராமரிக்கின்றார். ஒரு விண்வெளி வீரன் மிக உயரத்திலிருந்து பூமியை பார்த்தாராம். இந்த உலகம் ஒரு கால்பந்து போல காட்சியளித்ததாம். இன்னும் உயர போக போக அது டென்னிஸ் பந்து போல மாறிவிட்டது. ஒருவேளை அவர் நட்சத்திரங்களுக்கு போய் அங்கிருந்து பூமியை பார்த்திருந்திருப்பாரானால் ஒரு சிறிய தூசி போலத்தான் காட்சி அளித்திருந்திருக்கும். இந்த பூமியிலே இந்தியா எந்த பக்கம், சென்னை எந்த பக்கம், 100 கோடி மக்களுக்குள் ஒரு மனிதன் எவ்வளவு அற்பமாய் காணப்படக்கூடும் இல்லையா? விண்வெளி மண்டலத்திற்கு அப்பால் இருந்து கர்த்தர் ஒரு மனிதனை நோக்கி பார்த்து
அவனை நேசித்து விசாரித்து அன்பு செலுத்தி அவன் நினைவாகவே இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஒரு மனிதன் நடந்து போகும்போது அற்பமாய் எத்தனையோ எறும்புகளை அவன் காலின் கீழ் மிதித்து விடுகின்றான். அவன் அதை பெரிதாய் பொருட்படுத்துவதில்லை. எறும்புக்கு காய்ச்சல் அடிக்கிறதா, கை கால் முறிந்து போனதா, அது சாப்பிடாமல் இருக்கிறதா என்று யாரும் அக்கறை கொள்வதில்லை. ஆனால் கர்த்தர் எறும்பை போன்று இருக்கின்ற நமக்காக அவரும் எறும்பு கோலம் பூண்டு தேடி வந்து விசாரிக்கிறார் என்றால் அதை போல ஆச்சரியமானது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் 2 காரியங்களை செய்கின்றார். முதலாவதாக மனுஷனை நினைக்கின்றார், பின்பு அவனை விசாரிக்கின்றார். மனதுருகி நினைத்தருளுகிறது மாத்திரமல்ல, அன்போடு கரிசனையோடு விசாரித்து உதவி செய்கின்றார். வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும். விசாரித்தல் என்பது அன்புடன் கவனித்தல், பாதுகாத்தல் மற்றும் கண்காணிப்பை குறிக்கின்றது. தேவன் மனிதனை வெறுமனே நினைப்பது மட்டுமல்ல, அவனை விசாரித்து பாதுகாக்கின்றார். தாவீதின் குடும்பத்திலே அண்ணன்மார் எல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருந்தார்கள். சவுலின் இராணுவத்தில் பணியாற்றினார்கள். ஆனால் அவர்களுக்கு தாவீதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமில்லை. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் தன்னை நினைப்பாரா, தனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்றெல்லாம் எண்ணி தாவீது கலங்கியிருப்பார். சங்கீதம் 31:12 செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று புலம்பினார். ஒரு நாள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு வந்தார். ஈசாயையும் அவருடைய எல்லா குமாரரையும் பலி விருந்துக்கு அழைத்தார். ஈசா தன் குமாரர்களில் 7 பேரை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் தாவீதை மறந்துவிட்டார். தகப்பன் மறந்தாலும் கர்த்தர் மறந்துவிடவில்லை. தாவீது வருகின்ற வரையிலும் கர்த்தர் பலி விருந்தை தாமதம் பண்ணி தாவீதை சகோதரர் நடுவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீதனுடைய உள்ளம் அப்ப எப்படி இருந்திருக்கும் இல்லையா? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லி துதித்திருப்பார் என்று நினைக்கின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்திற்கு முன்பாக மனிதர்களாகிய நாம் தூசி போன்றவர்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவர்கள். தேவ தூதர்கள் மனிதனை விட பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று 2 பேதுரு 2:11 வாசிக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட தேவ தூதர்களை மனிதர்களுக்கு தேவனிடமிருந்து பலவித ஒத்தாசை உதவிகளை கொண்டு வந்தும் மனிதர்களை பிசாசின் வல்லமைக்கும் பாதுகாக்கும் பணிவிடை ஆவிகளாக தந்திருக்கின்றார் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட தேவ தூதர்களுக்கும் கொடுக்காத ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை மண்ணான மனிதர்களுக்கு கொடுத்தார். சங்கீதம் 8:5 சொல்கிறது, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். சங்கீதம் 103:4-5 கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லுகிறது. மண்ணான ஆதாமை கர்த்தர் எவ்வளவோ நேசித்தார். கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுத்த ஆளுகையின் மேன்மையை ஆதாமும் ஏவாளும் அறிந்திருக்கவில்லை. கனமும் மகிமையும் என்ன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சாத்தானுடைய தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த மகிமையையும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் சாத்தானுக்கு விற்று போட்டார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் மனிதன் மேல் தொடர்ந்து அன்பு செலுத்தினார். அவன் ஏதேனில் இழந்து போன கனத்தையும் மகிமையும் மீண்டும் அவனுக்கு தர வேண்டும் என்று பரலோக மகிமையை துறந்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில் பிறந்து நமக்காக பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் தன்னையே ஜீவபலியாக தந்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் மனிதனுக்காக ஊற்றி கொடுத்தார். மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம். உண்மைதானே சொல்லுங்கள். சகல அதிகாரமும் படைத்த ராஜா தன் அரண்மனையில் சாதாரண சேவகனாய் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒருவரை நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லைதானே? அப்படி இருக்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் அவர் நம்மை நினைக்கிறவராய் இருக்கின்றார். சரி, சகலத்தையும் ஆளுகை செய்யும் தேவன் அவர் ஏன் நம்மை நினைக்க வேண்டும்? மனிதனை தேவன் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று தாவீது ஏன் சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் இந்த மனிதன் யார் என்றும் மனிதனுடைய வாழ்க்கை எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் நாம் பார்ப்போம்.
முதலாவது, மனிதன் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறான். சங்கீதம் 103:15 சொல்கிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஏசாயா 40:6 சொல்கிறது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. இங்கே மனுஷனுடைய நாட்கள், வாழ்க்கை ஒரு சாதாரண புல்லுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புல் நேராக ஒல்லியாக பூமியிலிருந்து துளிர்க்கின்றதை நாம் பார்த்திருப்போம். இவை ரோட்டிலே, வீட்டிலே, பூங்காக்களிலே, வீட்டருகிலே எங்கும் வளர்கின்றதை நாம் பார்க்கலாம். அவைகளுக்கு ஒரு மேன்மையும் இல்லை. அவைகள் மேல் ஒருவரும் அக்கறை கொள்கிறதும் இல்லை. இந்த புற்கள் எப்போதும் பசுமையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இன்று துளிர்த்து நாளை வெயிலினாலோ காற்றினாலோ அழிந்து போகின்ற, தன் அழகை இழந்து போகின்ற, தன் பெலன் குன்றி போகின்ற, ஒன்றுக்கும் உதவாத புல்லாக இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படித்தான், நிலையற்றதும் இன்றைக்கு முளைத்து நாளைக்கு மரித்து போகின்ற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆதலால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சங்கீதம் 32:4 கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் என்றார். ஒரு புல்லுக்கு ஒப்பாயிருக்கின்ற நம்மை இவன் சாதாரண மனிதன்தானே என்று தேவன் விட்டுவிட்டாரா? நம்மை இம்மட்டுமாக போஷித்து அநேக நன்மைகளை செய்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா? அந்த தேவனுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்கின்றோமா? இல்லை பாவமான வழிகளில் நடக்கின்றோமா? அந்த காலங்களில் எல்லாம் பாவ நிவாரண பலியாக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் இன்று நம்முடைய பாவங்களுக்காக பரிகார பலியான இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கின்றது. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். இரண்டாவது, மனிதன் புழுவுக்கு ஒப்பாயிருக்கிறான். சங்கீதம் 22:6 தாவீது, நான் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் வாழ்கின்ற ஒரு புழு என்கின்றார். யோபு 25:6 யோபு சொல்கின்றார், புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்கிறேன். புழுவின் குணங்களை நாம் பார்க்கும்போது, புழு பூமிக்கு அடியில் மறைந்து ஜீவிக்கும். நாம் கிறிஸ்துவுக்குள் மறைந்து ஜீவிக்கும் வாழ்க்கையைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். அநேகம் பேர் தங்களை பகட்டாக வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள், பெருமையாக பேசுகிறார்கள். என்னை பார், என் அழகை பார், என் மதிப்பை பார், என் படிப்பை பார், என் பட்டங்களை பார், என் பதவிகளை பார், என் அந்தஸ்தை பார், என் புகழை பார் என்று சொல்லுகிறார்கள். மனுஷருக்கு முன்பாக பெரியவர்களாய் தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதிகமாக கிறிஸ்துவுக்குள் தங்களை மறைத்து ஜீவிக்கும் மேன்மையான வாழ்க்கையை போதித்தார். தான தர்மம் பண்ணும் போது, ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போதெல்லாம் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 6:3 நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது என்றார். மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்றார். மத்தேயு 6:17-18 நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கின்ற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக ஜெபம் பண்ணு என்றார். கண்பானவர்களே, கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் கண்மலையின் வெடிப்புகளுக்குள்ளும் சிகரங்களின் மறைவிடங்களுக்குள்ளும் மறைந்து ஜீவிக்கின்ற புறாக்களின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். உங்களை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் சொன்னது போல உங்களை மறைத்துக் கொண்டு கிறிஸ்துவை உயர்த்துங்கள், அவரை மேன்மைப்படுத்துங்கள். அடுத்து, இந்த புழுவின் குணம், அது சீறுவதில்லை. பாம்பும் புழுவும் பூமியிலே வாழ்ந்தாலும் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. புழு சீறுவதில்லை. பாம்பு உஷ் உஷ் என்று பயங்கரமாக சத்தமிடும், மற்றவர்களை பயமுறுத்தும். ஆனால் புழுவோ தாழ்மையுடன் பணிவுடன் அமைதியாய் சென்று விடுவதுண்டு. அதை மிதித்தாலும் அது சத்தம் போடுவதில்லை. அதை கொன்றால் கூட அது வாய் திறப்பதில்லை. அதற்கு கோபமோ எரிச்சலோ பழிவாங்கும் சுபாவமோ ஒன்றுமே கிடையாது.
நமக்கு முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சிலுவையின் அடிவாரத்தில் அவர் எவ்வளவோ அமைதியாக இருந்தார். வேதம் சொல்கிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் உங்களை எரிச்சலூட்டும் போதும் கோபப்படுத்தும் போதும் இயேசு கிறிஸ்துவையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை சிலுவையிலே மற்றவர்கள் அறையும் போது கூட கோபமான வார்த்தைகளையோ எரிச்சலான வார்த்தைகளையோ அவர் பயன்படுத்தவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற கோபங்களையும் எரிச்சல்களையும் சிலுவையிலே அறைந்து விடுங்கள். கலாத்தியர் 5:24 சொல்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த புழுவுக்கு இருக்கிற குணம், அதற்கு முதுகெலும்பில்லை. முதுகெலும்பு என்று சொல்லப்படுவது சுய சித்தத்தை குறிக்கின்றது. மனிதனை சிருஷ்டித்த போது கர்த்தர் மனிதனை ஒரு ரோபோவை போலவோ தேவ தூதர்களைப் போலவோ சிருஷ்டிக்கவில்லை. மனிதனுக்கு சுய சித்தத்தை கொடுத்தார். தன்னில் தானே தீர்மானித்து முடிவெடுக்கக்கூடிய விசேஷித்த கிருபையையும் கொடுத்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத விதத்தில் தங்கள் சுய சித்தத்தை பயன்படுத்த கூடாது. எது நன்மை தீமை, எது கர்த்தருக்கு பிரியம், எப்படி நடந்தால் கர்த்தர் மனமகிழ்வார் என்பதை உணர்ந்து தங்களுடைய சித்தத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுடைய விருப்பத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது தவறில்லை. ஆனாலும் உங்களுடைய சித்தத்தை கர்த்தருக்கென்று பூரணமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படித்தான் செய்வேன் என்று அடம் பிடித்து சுய சித்தத்தை நிறைவேற்ற கூடாது. நமக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் தான் தெரியும். ஆனால் கர்த்தருக்கோ வருங்காலமும் தெரியும். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் மிக சிறந்ததையே தருகின்றார். மூன்றாவது, மனிதன் பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறான். சங்கீதம் 103:15 சொல்கிறது, மனுஷன் வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான் என்று. யோபு 14:2 அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான் என்று சொல்கிறது. எனக்கன்பானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பூ அது தன் நறுமணத்தை குறித்து, தன் பல வண்ணங்களை குறித்து, அழகை குறித்து மேன்மை பாராட்டுகிறதை போல இருக்கலாம். ஆனால் அது காலையிலே அழகாக மலர்ந்து வெயிலால் சுடப்பட்டு மாலையிலே வாடி உதிர்ந்து விடுகிறது. இந்த உலகத்தில் சுமார் 2,50,000க்கும் அதிகமான மலர் செடிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படியான பல வகையான பூக்கள் இந்த உலகத்திலே உண்டு. சில அழகுக்காக இருக்கலாம், சில வண்டுகள் புசிக்கின்ற உணவாக இருக்கலாம், அதிலும் சில மனிதனுக்கு சுகத்தை தருகின்ற மருந்தாக பயன்படுகிறது. இப்படியாக ஒரு சாதாரண பூவாக இருந்தும் மற்றவர்களுக்கு பல வகைகளில் பயனுள்ளதாய் இருக்கிறது. இந்த பூவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கின்றோமா, அல்லது பகை நிறைந்த கசப்புகள் நிறைந்து இருக்கின்றோமா? நாம் வாழுகின்ற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக, உதவி செய்கிறவர்களாக இருக்க, ஒருவருடைய பாரங்களை சுமக்கிறவர்களாக இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். நான்காவது, மனிதன் காற்றுக்கு ஒப்பாய் இருக்கிறான். சங்கீதம் 78:39 அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகின்ற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். மனிதனுடைய நாட்கள் காற்றுக்கு ஒப்பாய் இருக்கிறது. யோவான் 3:8 சொல்கிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆம், காற்று ஒரே இடத்தில் இருப்பதில்லை, அது கடந்து செல்கிறதா இருக்கிறது. எப்படி ஒரு கருமேகம் ஒரே இடத்தில் நில்லாமல் கடந்து போகின்றதோ, ரயில் வண்டி ஒரு ஸ்டேஷனில் இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு கடந்து செல்கிறதை போல நம்முடைய துன்பம் நிறைந்த வாழ்க்கையும் சஞ்சலம் நிறைந்த இப்பாடுகளும் நிரந்தரமானது அல்ல. அவைகளும் கடந்து செல்வது நிச்சயம். அழகான பொல்லாதவைகளால் நிறைந்திருக்கிற மாயையான இந்த உலக வாழ்க்கையும் காற்றை போல கடந்து செல்லும். கடந்து செல்லும் என்று சொல்லும் போது எங்கே கடந்து செல்லும் என்று ஒரு கேள்வியும் எழும்புகின்றது அல்லவா? வேத வசனம் சொல்கிறது, யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்.
1 யோவான் 2:25 சொல்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 2 கொரிந்தியர் 3:11 சொல்கிறது, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, பகலென்று இருந்தால் இரவு என்று இருக்கும், துக்கம் என்று இருந்தால் சந்தோஷம் என்று இருக்கும், பிறப்பு என்று இருந்தால் இறப்பும் இருக்கிறது. அது போல அந்நித்தியமான இந்த உலகம் இருக்கிறதை போல நித்தியமான உலகம் ஒன்று உண்டு, அதுதான் பரலோகம். இதை சொர்க்கம், மோட்சம், பரதீசு என்று பலவாறு சொல்வார்கள். பரலோகத்தை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 சொல்கிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அருமையானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சஞ்சலம், கண்ணீர், அழிவுகள், தவிப்புகள், முற்றிலும் பயம் நிறைந்ததாக இருக்கின்றது. இத்தனை பயம், பாடுகள் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்நாட்களுக்கு பிறகு என்றென்றைக்கும் இருக்கும்படி தேவன் ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். அந்த இடத்திற்கு ஒரு நாள் நாமும் செல்ல நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது அவசியமும் ஏற்றதாயும் இருக்கின்றது. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த நித்திய வீட்டை நாம் நோக்கி பார்க்கும் போது, கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின மகிமையான வாசஸ்தலங்கள், நீதியின் கிரீடங்கள், ஜீவ கிரீடங்கள், ஜீவ விருட்சத்தின் கனிகளை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கலாம். மண்ணுக்குரியவனை விண்ணுக்குரிய நட்சத்திரங்களைப் போல மாற்றி என்றென்றும் பிரகாசிக்க செய்வேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கின்றார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மீண்டும் மண்ணுக்கே திரும்பவும் போகின்றோம். இந்த மண்ணான சரீரத்தில் வாழுகின்ற நமக்குள் தேவன் வைத்திருக்கும் நமது ஆவியும் ஆத்துமாவும் மிகவும் விலை மதிப்புள்ளது. அது நித்தியமாய் தேவனோடு வாழ்வதற்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. நாமோ என்றும் அழியாத நமது ஆத்துமாவை குறித்து கரிசனையற்றவர்களாய் இருந்து அழிந்து மண்ணோடு மண்ணாக போகும் சரீரத்துக்காகவே நமது வாழ்வில் அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நித்திய ஜீவனை பெறுவதற்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆத்துமாவை ரட்சிக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பில் எப்போதும் நிலைத்திருந்து அவர் சித்தத்தின்படி வாழ்வது மிகவும் அவசியமாகும். எனக்கன்பானவர்களே, நாம் வெளிப்பார்வையில் மாம்சத்தினால் ஆன மண்ணான சரீரமாய் இருந்தாலும் நம்முடைய உள்ளான மனுஷன் தேவ சாயலிலும் தேவ ரூபத்தின்படியும் இருக்கிறது. கொலோசியர் 1:27 சொல்கிறது, உங்களுக்குள் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகின்றார். தேவன் நம்மை மண்ணால் உருவாக்கி இருக்கலாம், ஆனால் அவருடைய சாயலில் உருவாக்கி இருக்கின்றார். எதற்காக தெரியுமா? மண்ணான நாம் இந்த உலகத்தில் வாழும் போது நம் சக மனிதர்களிடம் அவருடைய மகத்துவத்தை அறிவித்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் சாயலை வெளிப்படுத்தி அவருக்கு மகிமையை சேர்க்கும்படியாகத்தான். நாம் எப்படி வாழ்கின்றோம்? ஒரு விசை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இனி வாழப்போகும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் அவருக்காக அவர் விரும்புகின்றபடி வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கன்பானவர்களே, நாம் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள்! இந்த உலகத்தை, பறவைகள், பிராணிகள், மர செடைகள் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் படைத்தார். ஆனால் மனிதர்களாக நம்மை தம்முடைய சொந்த கைகளால் படைத்தார். அதனால் நாம் எத்தனை விசேஷமானவர்கள் அல்லவா? இன்றைக்கு ஒரு அருமையான வாக்கியத்தை நாம் பார்த்தோம். மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறீர். தாவீது மனிதன் யார் என்பதை நன்று அறிந்தவராக புரிந்தவராக அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆம், மனிதனுடைய வாழ்க்கை புல்லுக்கோப்பாக, புழுவுக்கோப்பாக, பூவுக்கோப்பாக இருக்கிறத நான் பார்க்கலாம். ஆனாலும் அவர் நம்மை எவ்வளவா நேசிக்கிறார், அரவணைக்கிறார், போஷிக்கிறார், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். ஆண்டவர் நம்ம மேல் இவ்வளவு அன்பு வைத்திருந்தால் அவரை போல அவருடைய சாயலிலே நம்மை படைத்திருப்பார். ஆனா கேள்வி என்னன்னா, நாம் அவரை போல இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு தான் தெரியும்.
1 பேதுரு 1:16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தராயிருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் இருந்த அந்த பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்கிறதா? தாழ்மை இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? ஜப ஜீவியம் இருக்கிறதா? நம்முடைய சாட்சி, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எவ்வாறாக இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், அவர் கடவுள், நம்ம சாதாரண மனுஷன், அவரோட ஒப்பிட்டுலாம் நம்ம இருக்க முடியுமா? அவரை போலலாம் நாம் வாழ முடியுமா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். எபிரேயர் 4:15 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு இருந்தும் அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆமான் பாருங்களே, தேவன் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் அவரிடத்தில் பாவம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தமாக வாழ முடியும். ஏனால் அவர் 100% தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் 100% ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயித்து காட்டியிருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அதெல்லாம் தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தம், தேவன் எதிர்பார்த்த அந்த தாழ்மை நமக்குள் இருப்பது சாத்தியம். எனக்கு அன்பானவர்களே, என்று நாம் யோசித்து பார்ப்போம். என்று பழைய பாவம், பழைய குணங்கள், பழைய சுவாபங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? அவைகளை தூக்கி போடுவோம். ஒரு புதிய வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஏன் தெரியுமா? நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விலைக்கிரயத்தை அவர் செலுத்த வேண்டதா இருந்தது. அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். எனக்கு அன்பானவர்களே, அந்த சிலுவின் பாடுகள் ஊடாக சென்ற அவர் எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம் ஊடாக அவர் சென்றிருக்க கூடும். அவரிடத்தில் சகல அதிகாரங்கள் இருந்த போதிலும் வாயை திறாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல மௌனமாயிருந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மரித்திருந்தாலும் இன்றும் நம்முடைய சிறு சிறு பாவங்கள், சிறு சிறு காரியங்கள் இன்றும் அவர் சிலுவையில் அறிகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இதுவரைக்கும் காயப்படுத்தினா இனிமேலும் அவர் காயப்படுத்த வேண்டுமா என்று யோசிப்போம். நம்மை மாற்றிக்கொள்வோம். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். அவரை சந்தோஷப்படுத்துவோம். நாம் ஜபம் செய்வோமா? கண்களை மூடி ஜபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா, நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், நாங்கள் குறைவுள்ளவர்கள். ஆனால் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்னீரே. உடைய நிறைவான பிரசனத்தினால், உடைய நிறைவான ஆவியினால் என்னை நிறைத்தரும். உமக்குள்ள இருந்த அதே அன்பு, தாழ்மை, பரிசுத்தத்தை தாங்கப்பா. உம்மை போல பிறருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. நீ அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.